டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டப்பிங் கிளாஸோட ஃபைனல் டே ரெக்கார்டிங் லிப்சிங் கிளாஸ். என்னது? என் வரட்டு கௌரவத்துக்காக. அந்த டயலாக் கேட்டுச்சுன்னா அது சார்ட்ட சொன்னா தான் அவருக்கு தெரியும். ஓகே சார். ஹெட்ஃபோன்ல கேட்க உங்களுக்கு மட்டும் தான் கேட்கும். ஓகே சார். நான் உனக்கு ஒரு நல்ல அம்மா வரேன். ஓகே சார். டேக். நான் பெரிய மனுஷங்கிறத மறந்து அது இழுத்துனா ஒட்டாது. ஓகே. எந்த போறீங்க? ஓகே. நான் பெரிய மனுஷங்கிறத மறந்து. ஓகே சார். பிஃபோர் மேரேஜ் இருந்த ஜெமினாவை நம்ம எங்கேயோ மிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அதை நம்ம எப்போ திருப்பி கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கம். பேசி முடிச்சுட்டு ஒரு செகண்ட் கேப் விடணும், உடனே பேசக்கூடாது. லிப்ஸ்டிக் போட்டுட்டு வந்து டப்பிங் பேசலாமான்னு ஒரு கேள்வி இருக்கு இருக்குல்ல. யூஸ்வலாக இப்போ அவங்க சொல்கிறாங்கல்ல, இந்த மானிட்டர் சம்திங், இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்ட்ஸும் உங்களுக்குன்னு இருக்கும்ல. அப்புறம் எந்த கேள்வியுமே ஏதாவது கேள்வி இருக்கான்னா இல்லை சார் அப்படின்னா அது போய் தானே. டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து லிப் சிங்க்ரோனைசேஷன் டப்பிங் லிப்சிங் வாய்ஸ் அப்ரோச்சில் வந்து ஜெமினா வந்திருக்காங்க. உங்களை பற்றி சொல்கிறேன் ஜெமினா. ஓகே. ஹாய் ஆல், ஐ எம் ஜெமினா. பேசிக்கலி ஐ எம் அ நர்ஸ். இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். 2 குழந்தைங்களுக்கு பிறந்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கணுங்கிற ஒரு சுச்சுவேஷன். பட் அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு. நம்ம பிஃபோர் மேரேஜ் இருந்த ஜெமினாவை நம்ம எங்கேயோ மிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அதை நம்ம எப்போ திருப்பி கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கம், தேடுதல், அந்த மாதிரி எவ்வளவோ சொல்லலாம். அதனால் நிறைய கற்றுக்கிட்டேன். மெஹந்தி, ஆரி, சாரீ ட்ராப்பிங், மேக்கப் ஆர்டர்ஸ்னு என்னென்னமோ கற்றுக்கிட்டேன். எதுலேயும் ஃபில்ஃபில் ஆகலை. அப்போது நமக்கான தேடுதல் இதில் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு 6 months பிஃபோரில் சார் கிளாஸ் வந்து யூடியூப் சேனலில் நான் பார்த்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அப்போது வந்து சார் நான் அவங்கள அப்ரோச் பண்ணல, 6 months பிஃபோரில் அப்ரோச் பண்ணல. அதுக்கப்புறம் ஒரு 3 months ஆஃப்டரில் வந்து அப்ரோச் பண்ணேன். சார் பேசுனீங்க. அப்போது எங்கள் வீட்டில் வந்து யாருக்கும் ஒப்பீனியன் இல்லை, வேணாம் உனக்கு இது செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் சார் ரொம்ப மோட்டிவேட் பண்ணார் என்ன, உன்னால் முடியும், வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சார் ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1 week நான் உங்ககிட்ட டைம் கேட்டிருந்தேன் சார். அப்போது டைம் பீரியட் 1 week முடிஞ்சோடனே நான் கால் பண்ணி சார் நான் இப்போ ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே இமீடியட்டாக ஜாயின் பண்ணேன்னு சொன்னாங்க. நான் ஜாயின் பண்ணேன். 6 months ஏன் வேஸ்ட் பண்ணேன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த 6 months, ஆமாங்க சார், ஜாயின் பண்ண பிறகு இந்த 6 months வந்து இவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டோமே, நம்ம இந்த பீரியடில் வந்து நம்ம ஏதாவது ஒன்று சக்ஸஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சாரு கிளாஸுக்கு வரணுன்னா கண்ணை மூடிட்டு வரலாம். ஏன்னா சாரு உங்களை வந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை சாரு அப்படி செதுக்கி ஒரு சூப்பராக கொண்டு வந்துடுவார். அதனால் யாரும் யோசிக்காமல் சார் கிளாஸில் கண்ணை மூடிட்டு ஜாயின் பண்ணுங்கள். எங்களை மாதிரி இந்த பிளேஸில் நீங்களும் வருவீங்க, கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க. ட்ரஸ்ட் மீ மணிகை சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப பணிவோடு நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கு. இப்போ லிப்சிங் போயிடலாம். ஓகே சார். ஏதாவது வேறு ஏதாவது டவுட் இருக்கா? இருக்காது இல்லைன்னு சொல்கிறீங்க டவுட் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் போய் சொல்கிறீங்க எல்லோரும். 100 டவுட் இருக்குது. டவுட்டு வரணும், 100 டவுட்டு கேட்கலாம் இல்லையா? அந்த டவுட்டெல்லாம் யோசிக்க தெரியலைன்னு அர்த்தம். இந்த தொழில் ரீதியாக வேறு என்ன நல்லா இருக்குன்னு யோசிக்க, அது மாதிரி இது ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமாங்க சார். இல்லையா? இப்போ யூஸ்வலாக இப்போ அவங்க சொல்கிறாங்கல்ல, இந்த மானிட்டர் சம்திங், இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்ட்ஸும் உங்களுக்குன்னு இருக்கும்ல. அப்புறம் எந்த கேள்வியுமே ஏதாவது கேள்வி இருக்கான்னா இல்லை சார் அப்படின்னா அது போய் தானே. நீங்கள் டெக்னிக்கலாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் யோசிக்கிறதுக்கு அழுப்புறீங்க எல்லோரும், அவ்வளோதான். நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இருக்குது. மானிட்டர்னு ஒரு வேர்ட் இருக்குது. ஒன் மானிட்டர் அண்ட் டேக் அப்படிம்பாங்க. ரஷ்ன்னு சொல்லுவாங்க, பைலட்டுன்னு சொல்லுவாங்க. ரஷ்யனா சார்? அதான் நான் காலையில் சொன்னேன்ல. ஆமாங்க சார். ஸ்டுடியோவில், அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கிற அந்த ஃபுட்டேஜ் இருக்குல்ல. ஆமாங்க சார். அந்த ஃபுட்டேஜை வந்து ரஷ்ன்னு சொல்லுவோம். அந்த ஃபுட்டேஜ் வந்து ஃபஸ்ட் லெவல் எடிட்டிங் பண்ணி அந்த வெளியில் இருக்கிற நாய்ஸோடு வந்து இங்கே இதில் போட்டு பார்க்குறதுக்கு ரஷ் பார்க்குறதுன்னு பேர். ஓகே சார். ஓகேவா? உன் மானிட்டர் அண்ட் டேக் அப்படின்னா ஒரு தடவை நான் பார்த்துக்கிறேன், கேரக்டரை ஒரு தடவை பார்த்துக்கிட்டு நம்ம டேக் போகலான்னு சொல்கிறோம். ஓகே சார்.
பைலட்டுன்னா அது அந்த பைலட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த டோட்டல் ஃபிலிமை பைலட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே சார். இது மாதிரி இப்போ ஒன்றுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. எல்லாமே ஒரே இடத்துல யூஸ் பண்ணுற வேர்டு தான், பட் அர்த்தம் இருக்குது. அப்புறம் இந்த ஹெட்செட் ஏன் போடணுங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. ஹெட்செட் போட்டால் தான் டப்பிங் பேச முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குது. இந்த மைக்குக்கும் எங்கள் வாய்க்கு நடுவில் இது ஏன் சார் இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குது. கேள்வியே இல்லைன்னு ஏதாவது கேள்வி இருக்கா அவங்கள்ட்ட, கொஸ்டின் இருக்கான்னு? எதுவுமே இல்லை சார்னா என்ன அர்த்தம் இல்லையா? சரி, இதுக்கும் நம்ம உட்காந்து பேசுகிறதுக்கும் எவ்வளோ சார் ரேஞ்சு வேணும், டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி நிறைய இருக்கு. ஏசி சவுண்டோட டேக் போகலாமா இல்லையா? ஏன் சார் கீழே இப்படி சொரப்பாக ஒரு மேட் போட்டிருக்காங்க, சுற்றி இப்படியெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த டிசைனு, வீடு மாதிரி இல்லையேன்னு கேட்கலாம். லிப்ஸ்டிக் போட்டுட்டு வந்து டப்பிங் பேசலாமான்னு ஒரு கேள்வி இருக்குது. இருக்குல்ல, அப்படியே ஒரு கேள்வி இருக்க. கேட்கலாமே. கேட்கலாமே, கேள்வியே இல்லை சார் எங்களுக்கு, டேக் போகலாம் சார்னா என்ன அர்த்தம்? இந்த ஸ்டுடியோ செட்டப் பத்தி உங்கள்கிட்ட லாஸ்ட் கேட்கலாம் தான் சார் இருந்தேன் நான். ஓகேவா? டப்பிங் ஆர்டிஸ்ட் யாரும் கொலுசு போட மாட்டாங்க, கலகலன்னு வளையல் போட மாட்டாங்க. காலம்பரம் அவுத்துட்டேன் சார் நிஜமா. என்ன இந்த ஜப்பான் ப்ராஜெக்ட் பண்ணும்போது இங்கேருந்து ஒரு நாய்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா, நான் தான் டைரக்டர். அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தா தெரியும், அவள் காதில் போட்டுருக்குற அந்த ஜிமிக்கி இருக்குல்ல, அது ஆடுதில்ல, அந்த சவுண்ட் எடுக்குது. அப்புறம் அதை கழட்டி வச்சுட்டு எடுத்த பிறகு அந்த சவுண்டு இல்லை. ஸோ அந்த மாதிரி டிசிப்ளின், ஸ்டுடியோ டிசிப்ளின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஓகே சார். பேசி முடிச்சுட்டு ஒரு செகண்ட் கேப் விடணும், உடனே பேசக்கூடாது. இந்த மாதிரிலாம் இருக்குது, நிறைய இருக்குது. ஓகேவா? ஓகே சார். சார் அப்போ அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறது என்னது சார்? இதை கேட்குறாங்க சார். அது பாப் ஃபில்டர்னு பேர். அது நீங்கள் பேசுகிற உங்கள் வாயிலேருந்து வர்ற மூச்சு காற்று டைரெக்டாக மைக்கில் படாமல் இருக்கிறதுக்கான ஒரு ஃபில்ட்ரு. இது மூச்சு காற்று இதில் பட்டுச்சுன்னா டம் டம்னு சவுண்டு வரும், தேவையில்லாத ப்ளோன்னு பேர் அதுக்கு. சரியா? இந்த மாதிரி நிறையா இருக்குது சார். ரெடி சார், போகலாம் சார். அந்த இவங்களுக்கு அந்த கேரக்டருக்கு. ஓகே சார். சார் ரெடி சார், போகலாம் சார். டேக். போகலாம். அந்த கௌதம் மட்டும் போகலாம். ஓகே. கௌதம். டேக். ஓகே, டன் டன். சூப்பர். என்னது? என் வரட்டு கௌரவத்துக்காக. அந்த டயலாக் கேட்டுச்சுன்னா அது சார்ட்ட சொன்னா தான் அவருக்கு தெரியும். ஓகே சார். ஹெட்ஃபோன்ல கேட்க உங்களுக்கு மட்டும் தான் கேட்கும். ஓகே சார். சாரி சார், சாரி சார். ஒன்றும் பிரச்சனை, ஒன்றும் பிரச்சனை. நோ இஷ்யூஸ். போங்க. என் வரட்டு கௌரவத்துக்காக. அவ்வளவு வேண்டாம், என் வரட்டு கௌரவத்துக்காக. என் வரட்டு கௌரவத்துக்காக. அவள் வந்து மன்னிப்பு கேட்குறேன். ஓகே சார். ஏதோ எதையோ கெடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருக்கேன். ஓகே சார். அப்படி டயலாக் டாக்குமெண்ட்ரி ஃபீலுக்கு போகக்கூடாது. ஓகே சார். என் வரட்டு கௌரவத்துக்காக. வரட்டு கௌரவத்துக்காக. ஓகே சார். அவ்வளோதான். ரெடி. என் வரட்டு கௌரவத்துக்காக. ரொம்ப இழுக்காதீங்க. ஓகே. என் வரட்டு கௌரவத்துக்காக. சாட்டம். என் வரட்டு கௌரவத்துக்காக. மறந்தா சொல்லுங்க சார்ட்ட. என் 1 செகண்ட் சார். 1 மோர். நான் பெரிய மனுஷங்கிறத மறந்து. டேக். நான் பெரிய மனுஷங்கிறத மறந்து. அது இழுத்தினா ஒட்டாது. ஓகே. சாட்டம். எந்த புரியும்? ஓகே. நான் பெரிய மனுஷங்கிறத மறந்து. ஓகே சார். ஸ்பீடா. ஓகே சார். நான் பெரிய மனுஷங்கிறத மறந்து. டேக். ஓகே. அடுத்தது. என் பிள்ளையா நினைச்சு வளர்த்த உன்னையே அழிக்க பார்த்தேன். ஸ்டுடியோக்குள்ள செல்போனை ஆன் பண்ணி வச்சிருக்க. கேட்டா? போமா? என்னது? என் பிள்ளையா நினைச்ச உன்னையே அழிக்க பார்த்தேன். அழிக்க பார்த்தேன். என் பிள்ளையா நினைச்ச உன்னையே அழிக்க பார்த்தேன். டேக். ஓகே. ஆனா இன்னைக்கு ஆ. என்னது? நீயும் இலக்கியாவும் என்ன மன்னிச்சு. நீ இலக்கியாவும் என்ன மன்னிச்சு. நீயும் இலக்கியாவும் என்ன மன்னிச்சு. இல்ல, அவ்வளவு சவுண்ட் வேண்டாம். ஓகே சார். சாஃப்ட்டா. ஓகே சார். நீ என்ன அவ ரொம்ப சாரோவா இருக்கா. ஓகே சார். நீ இலக்கியாவும் என்ன மன்னிச்சு. ஓகே சார். சாஃப்ட்டா தான். ஓகே சார். நீயும் இலக்கியாவும் என்ன மன்னிச்சு. எதுக்கு? ஓகே சார். இல்லை சார், இது போட்டிருக்கனால ஒரு மாதிரி இருக்கு. ஓகே.
ஓகே. போங்க. நீயும் இலக்கியாவும் என்ன மன்னிச்சு. இதுதான் ஃபீல் கரெக்டாக இருக்குது. அடுத்தது. நீங்கள் தான் பெரிய மனுஷங்க நிரூபிச்சிட்டிங்க. பெரிய மனுஷி. ஓகே. நீங்கள் தான் பெரிய மனுஷின்னு நிரூபிச்சிட்டிங்க. சூப்பர். கொஞ்சம் ஸ்பீடாக வரணும். மெதுவாக போகிறதுனால தள்ளி போகுது பாரு. ஓகே சார். இனிமே எப்பவும் போல. இனிமே எப்பவும் போல. நான் உனக்கு ஒரு நல்ல அம்மாவா இருப்பேன். நான் உனக்கு ஒரு நல்ல அம்மாவா இருப்பேன். ஏமா இவ்வளோ லெங்க்த்தாக போகிற? ஓகே சார். அங்கே இவ்வளோதாம்மா இருக்குது, நீ இவ்வளோ லெங்க்த்து போகிற. ஓகே சாரி சார். நான் உனக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருப்பேன். ஓகே சார். நான் உனக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருப்பேன்னு ஏன் போகிறேன்? ஓ சாரி சார். நான் உனக்கு ஒரு நல்ல அம்மாவா இருப்பேன். இன்னும் ஸ்பீடாக போகணும். ஓகே சார். நான் உனக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருப்பேன். ஓகே சார். டேக். நான் உனக்கு ஒரு நல்ல அம்மாவா இருப்பேன். அடுத்தது சார். அது வேண்டாம் சார். வேண்டாம். நல்லா இருக்கும். வேணா அப்படி வேணா ஒரு சின்ன அடிச்சுக்கலாமா? அது அது அடுத்து. அவ்வளோதானே? சூப்பர். வேறு ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை சார். இப்போ தெரியுதா லிப்ஸிங்னா என்னன்னு உங்களுக்கு? புரியுதுங்க சார். இன்னைக்கு டப்பிங் கிளாஸோட ஃபைனல் டே ரெக்கார்டிங் லிப்ஸிங் கிளாஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சார் வந்து நல்லா கைட் பண்ணுறாங்க. எங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே சார் ரொம்ப கிளியர் பண்ணாங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருமே கொஞ்சம் கூட யோசிக்காமல் சாரோட கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். எங்களை மாதிரி பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸை சாரோட நேமை காப்பாற்றுங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். பெரிய பேச்சாற்றல் உள்ள ஒரு பெண்ணு, நிறைய மேடைகளில் பரிசு வாங்கின ஒரு பெண்ணு. அதனால் கோர்வையாக தமிழ் நல்லாயிருக்கும். அருமையான ஒரு திறமைசாலி. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். வேறு ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை சார். இப்போ தெரியுதா லிப்ஸிங்னா என்னன்னு உங்களுக்கு? புரியுதுங்க.